ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், இந்த பெருமளவு கஷ்டங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெருமளவு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே பெரியவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது கிடையாது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, மற்ற கோயில்களுக்கு போகிறாங்க. பெரிய பெரிய கோயில்களுக்கெலாம் நான் போனேன், எனக்கு கஷ்டம் தீரவே இல்லையே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ கோயில்களுக்கெலாம் போகிறேன், கும்பிடாத தெய்வம் இல்லை. ஆனால் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறீங்களா? குலதெய்வத்தை கும்பிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடலைனாலும் பரவாயில்லைங்க, விநாயகரையும் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்டீங்கனாலே போதும். ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் இருக்க இடம் தெரியாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லைங்க. எந்த ஒரு தெய்வமுமே உங்களோட வேண்டுதலை ஏற்றுக்காது. அதே சமயத்தில் நீங்கள் குலதெய்வத்தில் மனசால நினச்சி நீங்கள் பெருசாலாம் செய்யணும்லாம் அவசியம் இல்லைங்க. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குலதெய்வத்துக்கு செஞ்சீங்கன்னா போதும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் எந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருக்கதான் நினச்சிட்டு, நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் பாருங்கள், 6 மாதத்துக்கு ஒரு தடவைனாலும் போயிட்டு வர்றது நல்லதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு போகாமல் இருப்பாங்க. அப்புறம் கஷ்டம் வராமல் என்னங்க செய்யும்? ஆனால் மற்ற கோயில்களுக்கெல்லாம் போவாங்க, பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போவாங்க. அது பிரயோஜனமே இல்லைங்க. சிவபுராணத்துலேயும் சரி, விஷ்ணு புராணத்துலேயும் சரி, குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணாதவனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அரவணைச்சு போனீங்க அப்படின்னு சொன்னாலே, குலதெய்வம் உங்களை பல மடங்கு அரவணைச்சு உங்களை கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களோட கஷ்ட காலத்தில் குலதெய்வம் விலகி நின்றுக்கும். உங்களோட முன்னோர்கள் தான், நம்ம அம்மா அப்பாவே நம்ம அடிக்கடி போய் பார்க்கல, அவங்கள்ட்ட நம்ம நல்லபடியாக பேசலை அப்படின்னு சொன்னால் மனசு வெறுத்து போயிடுவாங்க. என்ன அந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தனே பாரு, என்னை இப்படி மறந்துடுச்சே, இப்படி உதாசீனப்படுத்திடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்களே மனசு நொந்து போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம குலதெய்வங்களும் முன்னோர்கள் தாங்க குலதெய்வங்களாக இருக்காங்க. அதனால் பாருங்கள், குலதெய்வ வழிபாடு முறைப்படி பண்ணுங்கள். அடிக்கடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா டக்குன்னு போய் நிற்க வேண்டிய இடம் குலதெய்வம் கோயிலாக தாங்க இருக்கணும். அது மாதிரி வீட்லேயும் பாருங்கள், குலதெய்வத்துக்கு 2 மண் செம்பில் தண்ணி வச்சுட்டு, புது செம்பாக இருக்கணுங்க. வீட்டில் அகல் விளக்கு, நம்ம வீட்டுக்கு 3 விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, 5 விளக்கு 3 விளக்கு, அதில் ஒரு அகல் விளக்கு குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டு பாருங்கள். கஷ்டம் இருக்க இடம் தெரியாமல் போயிடும். குடும்பத்திலேயே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போன பின்னா நடக்க ஆரம்பிக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி